எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான தக்காளி வெங்காய கார சட்னி தாங்க பார்க்க போறோம். நல்ல சுட சுட தோசையோ இட்லியோ இல்ல ஆப்பத்துக்கோ பணியாரத்துக்கோ இந்த மாதிரி தக்காளி வெங்காய கார சட்னி ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. சட்னியை எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 8ல இருந்து 10 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட நார்மல் மிளகா தான் இருக்குன்னா நீங்க ஒரு 5ல இருந்து 6 மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்ப நல்லா வறுத்துட்டேன். வெங்காயம் எல்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட மீடியம் சைஸ்ல 3 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டா வேகணும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு 2-3 செகண்ட் கழிச்சு ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்ப கடைசியா கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மல்லித்தலை சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற எல்லா பொருளையும் மிக்சிக்கு மாத்திக்கலாங்க. மிக்சி ஜாருக்கு மாத்திட்டேன். தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைக்காம இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. இப்ப நம்மளோட சூப்பரான வெங்காய தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. அரைச்ச சட்னியை இந்த பாத்திரத்துக்கு மாத்திட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஆயில்ல கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பரான வெங்காய தக்காளி கார சட்னி இட்லி, தோசை, பணியாரம், ஆப்பம், ஊத்தாப்பம், போண்டா, வடை, பஜ்ஜி எல்லாத்துக்குமே சூப்பரா செட் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.